ரீநீட் முடிஞ்சிச்சு சார், என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல, ஒரே வந்து தலை சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய பேரண்ட் வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் புலம்பிகிட்டே இருக்காங்க. மார்க் வந்தாலும் புலம்புறாங்க, மார்க் வரலனாலும் புறம்புறாங்க. என்ன பண்றதுன்னு ஒரே கன்ஃபியூஸ்ல இருந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த நீட்டு மார்க்கும் 2026ல வந்தப்பையும் எரிச்சேன்னு கவலைப்பட்டிருக்காங்க. 26ல 2வது ரீநீட் வைக்கிறப்ப ஐயோ என்ன பண்றதே தெரியல, மார்க் டஃப் ஆயிடுச்சு, மார்க் கம்மியாயிடுச்சு. இப்படி இருந்தாலும் புலம்பல் இருக்கு, அந்த பக்கமா இருந்தாலும் புலம்பல் இருக்கு. என்ன பண்றது, குழந்தைகளை கரை சேர்க்கணும் இல்லையா? இந்த துடிப்போட இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு தான் அடுத்து என்ன செய்யுது அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். எக்ஸாம் முடிஞ்சிச்சு, அடுத்தது நான் எப்படி சார் கரெக்டா அடுத்த வருஷத்துக்கு நான் டேப் பண்றது, இதுல வேற என்ன காலேஜஸ் நான் ஜாயின் பண்றது, வேற எதனா ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணுமா, இல்லை என் குழந்தை வந்து அடம் பிடிக்குது மெடிக்கல் தான் ஃபீல்டு அப்படின்ட்டு நான் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணணுமா, இதை மாதிரி தான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக இந்த வீடியோ முடிகிறப்ப இருக்கும். ஆனால் தயவுசெய்து ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் இந்த வீடியோவில். ரைட்டா? நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக சென்னையில் பேசிட்டு இருக்கேன். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி 2027ல நாங்க கவர்மெண்ட் கோட்டா சீட்டு எடுத்தே ஆகணும், நான் வந்து டாக்டர் ஆகணும்னு தான் என்னுடைய குழந்தையோட குறிக்கோள். அதுவும் கவர்மெண்ட் காலேஜ்ல தான் ஆகணும், அட்லீஸ்ட் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்கியே ஆகணும். அந்த மாதிரி படிப்பை சொல்லி கொடுத்து கேர் பண்ணி வாங்க வைப்பார்த்துக்கு யாருன்னா இன்ஸ்டியூட் இருந்ததுன்னா அப்படின்னா ஆர்ஜிஆர் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். அண்ணா நகர்ல 869518 86953. ஏன் அப்படின்னு பாத்தீங்களா, 20 ஸ்டூடெண்ட் தான் பேட்ச், 20 பேருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு 16 மென்டர்ஸ், ரெகுலர் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் டெஸ்ட், வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட், குமுலேட்டிவ் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி பசங்களை ஜாம் பேக்கடா வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் சொல்லி தரணுமோ சொல்லி கொடுத்து புரிய வைக்க வேண்டியதை புரிய வச்சு, தெரியாததை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு கூடயே இருந்து பண்ண வச்சு டெஸ்ட்ல வந்து ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை வந்து அட்டகாசமாக எடுக்கிறாங்க. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கிறது உறுதி. இல்லைனா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட் தரோம் அப்படின்ற கமிட்மெண்ட்டோட இந்த ப்ரோக்ராம் நடக்குது. அப்புறம் என்ன, ஜாயின் பண்ணிடலாம்னு ஆசை இருக்கா? 869518 86953 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. ஓகே, வீடியோட கண்டென்ட்டுக்கு நம்ம வந்துடலாம். சார் 2026 நீட் வந்து என் குழந்தை எழுதினாங்க சார், நான் எழுதி முடிச்சிட்டேன், அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது என்ன பண்ணணும், மார்க் எவ்வளோ வருதுன்னு பாருங்க, நான் சொல்ற மார்க் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா தயவு செய்து ரிசல்ட் வர வரைக்கும் அழகா ஜம்முன்னு ஜாலியாக எங்கன்னா டூர் போயிட்டு வாங்க. எவ்வளவு மார்க் சார் இருந்தா அப்படின்னா, ஒரு 550 மார்க் பிசி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரி, பிசிஎம் கேட்டகரியில 550 இருந்ததுன்னா ஜாலியா இதெல்லாத்தையும் விட்டுட்டு டென்ஷன் இல்லாம டூர் போயிட்டு வந்துருங்க. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரியில 500 மார்க்குக்கு மேல இருந்தது அப்படின்னா நீங்களும் அவங்க கூட சேர்ந்து டூர் போங்க. ரைட்டா? அப்போ 500 பிளஸ் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி, 550 பிளஸ் பிசி பிசிஎம் எம்பிசி. ரைட்டு, கவர்மெண்ட் கோட்டா பியூரா வேணும் சார். கவர்மெண்ட் கோட்டா இல்லைன்னா கூட பரவாயில்ல சார், பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா இருந்தால் கூட பரவாயில்ல சார் அப்படின்னா 480 மார்க் பிசி எம்பிசி பிசிஎம் இவங்க 480க்கு மேலே இருந்தால் நீங்கள் கூட டூருக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணிக்கிங்க. சார் எஸ்சி எஸ்சி எஸ்டியில் வரும் சார், 450க்கு மேலே இருக்கா, கவலையே படாமல் தாராளமாக நீங்கள் கூட டூர் பிளான் பண்ணிக்கிங்க. ரைட்டா? இன்னொன்று, எஸ்சி எஸ்சி எஸ்டியில் 450 வராது சார், ஆனால் எங்களுடைய ஃபேமிலி இன்கம் 2.5 lakhs கீழே இருக்கு சார், 400 தான் சார் மார்க் வருதா, கவலையே படாதீங்க, உங்களுக்கு கூட டூர் அரேஞ்ச் பண்ணிட்டு ஜாலியா போய் சுத்திட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2.5 லட்சத்துக்கு கீழே உங்களுக்கு வருமானம் இருந்தா மேனேஜ்மெண்ட் கோட்டால கூட உங்களுக்கு சீட்டு கிடைச்சதுன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுது, உங்களுடைய டியூஷன் ஃபீஸை பே பண்ணிடுது. அப்புறம் ஏன் கவலை, நீங்களும் ஜாலியா பயணம் போக ஆரம்பிச்சிருங்க. ஏன் சார் வயிற்றுச்சலா கொட்டுறீங்க அப்படின்றீங்களா? 2.5 லட்சம்லாம் கீழே வருமானம் இல்லை சார், எங்களுக்கு வேற என்ன பண்றோம்னு ஒன்றும் புரியல சார், ஆனா என் குழந்தை எம்பிபிஎஸ் தான் பண்ணணும்ன்றது சார் அப்படின்னா என்ன அட்டகாசமான ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. கவர்மெண்ட் கோட்டா ஒன்று பார்த்தோம், 550க்கு மேல 500க்கு மேல. பிரைவேட் காலேஜில் என்ன பார்த்தோம், கவர்மெண்ட் கோட்டா வேணும், பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா வேணும்னா 480 மேலே பார்த்தோம். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டினா 450 அவங்களுக்கு. தென் எஸ்சிஏ எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து லெஸ் தென் 2 lakhs இருந்ததுன்னா 400 வரைக்கும் தாராளமாக தைரியமாக இருக்குன்னு சொல்லியாச்சு. சரி, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார் எனக்கு 480க்கு கீழே இருக்குது, ஆனால் பிசி பிசிஎம் எம்பிசியில் இருக்கேன், என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னா என்ன கேட்டால் 1 year ட்ராப் எடுக்கிறதுல தப்பே கிடையாது.
இஃப் யூ ஆர் ஸ்கோர்டு மோர் தென் 450, 450 மேல குழந்தைக்கு மார்க் வந்துருச்சுங்க. பிசி, எம்பிசி, பிசிஎம்ல இருக்கும், 450 மார்க் வந்துருச்சு. ஆனா என் குழந்தை வந்து மெடிக்கல் தான் படிக்கணும், என்கிட்ட காசும் இல்லை, கவர்மெண்ட்ல தான் நான் படிச்சா படிக்க வைக்க முடியும், ஆனா பிரைவேட் காலேஜ் என்னால செலவு பண்ண முடியாது அப்படின்றீங்களா? தைரியமா நீங்க உடனடியா என்ன பண்ணணும், ரிப்பீட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டோன்ட் வெயிட். யாரோ ஒருத்தன் சொல்றான் அவ்வளவு கம்மி ஆகும், இது ஆகணுமா அது ஆகும், நீ எடுத்துடலாம், அதெல்லாம் சொல்லிடுறான், வெயிட் பண்ணு, உனக்கு 4வது ரவுண்ட்ல கிடைச்சிடும், 5வது ரவுண்ட்ல கிடைச்சிடும், நான் உனக்கு கவர்மெண்ட் சீட் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு யாரு சொன்னாலும் அது எல்லாத்தையும் துச்சமா போட்டுட்டு 450 தான் ஸ்கோர் இருக்கு, எனக்கு வந்து பணமும் இல்லை அப்படின்னா தாராளமா நீங்க ரிப்பீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இயர் நீங்க கண்டிப்பா சீட்டு வாங்கிடுவீங்க. இல்லை சார் இவ்வளோ ஆணித்தரமா சொல்றீங்க, யார் சார் எங்களை வந்து கைட் பண்ணி வாங்க வைப்பாங்கன்னா, கவலைப்படாதீங்க. ஆர்ஜிஆர்ல ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் போடுங்க. 20 ஸ்டூடெண்ட்ல ஒரு தரா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க வச்சிடலாம். ரைட்டா? அதை அப்படியே விட்டுருங்க சார். 400க்கு கீழே இருக்கு, ஒரு 375 400 தான் இருக்கு. எஸ்சி எஸ்சி எஸ்டியில் வரும். எங்களுக்கும் வந்து கவர்மெண்ட் சீட்டை தான் வேணும் அப்படின்னாலும் நீங்களும் என்ன பண்ணாங்க, நீங்களும் ரிப்பீட் போக தாராளமா we are suggesting. 400 தான் இருக்கு, ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஆனா வேற ஆப்ஷன், பணம் இருக்கு, கவலையே படாதீங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டால போகலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டால, பிரைவேட் மேனேஜ்மெண்ட் கோட்டால ஃபீஸு நம்மளுக்கு 15 லட்சம் ரூபாய் தான். 26 காலேஜ் இருக்கு. தாராளமா 400 மார்க் 350 மார்க் இருக்கிறவங்க கூட, தாராளமா 300 மார்க் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம், தப்பு கிடையாது. மேனேஜ்மெண்ட்ல பணம் இருக்கு சார், 15 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ண முடியாது சார். பிரைவேட் யூனிவர்சிட்டியில நான் வந்து 16 லட்சம் ரூபாய் கூட நான் பே பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் சார். என்ஆர்ஐ கோட்டால நான் 30 லட்சம் ரூபாய் கூட பே பண்றேன் சார். ஏன் அப்புறம் கவலைப்படுறீங்க? என்ஆர்ஐ கோட்டா ஜஸ்ட் பாஸ் பண்ணா கூட போதும். ரைட்டா? 300 மார்க்குக்கு மேல இருந்தா பிரைவேட் காலேஜஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா போலாம். 300 மார்க் மேல இருந்தா தாராளமா வெயிட் பண்ணலாம். 300, 350, 400. என்ஆர்ஐ கோட்டால ஜஸ்ட் பாஸ் பண்ணா கூட என்ஆர்ஐ கோட்டால சீட்டு கிடைக்கும். கவலைப்பட தேவையில்லை. பணம் இருக்கு, 30 லட்சம் ரூபாய்னா ரைட்டுங்களா? என்ன சார் கிண்டல் பண்ணுவீங்க? 30 லட்சம் ரூபாய் எல்லாம் எங்க சார் போக முடியும்? இல்லையா? அடுத்த ஆப்ஷன் சொல்றேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? 15 லட்சம் எல்லாம் வருஷத்துக்கு பே பண்ண முடியாது சார், 16 லட்சம் ரூபாய் எல்லாம் பே பண்ண முடியாது சார் அப்படின்றவங்க டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கு சார், 300 மார்க்கு கீழே இருக்கு சார் அப்படின்னாலும் டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு. 25 இருந்து 35 லட்சம் ரூபாய் தான். எம்பிபிஎஸ் தான் எங்களுக்கு வேணும், என் குழந்தை வேற எதுவுமே படிக்க மாட்டான் அப்படின்னு நிறைய பேரண்ட்லாம் இருக்காங்க. சில பேரண்ட்லாம் பைசா எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல சார் அப்படின்னு. அவங்க எல்லாம் கவலையப்படாதீங்க. 250, 300 மார்க்ஸ் இருந்தா டீம்டு யூனிவர்சிட்டியில அட்டகாசமா சீட் வாங்கிடும். ரைட்டு? இல்ல சார் மார்க் இல்ல, ஜஸ்ட் பாஸ், 120 இருந்து 150 தான் வரும். உங்களுக்கு என்னங்க எம்பிபிஎஸ் தான் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, பையன் அட்டகாசமா படிப்பான்றீங்க, பைசாவும் நிறைய செலவு பண்ண முடியாதுங்க. இதுதான் வந்து உலகம் முழுவதும் எங்க வேணாலும் படிக்கிறதுக்கு வந்து தான் இந்தியன் கவர்மெண்ட் தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு 5 விஷயம் தான் சொல்றாங்க. போய் படிச்சுட்டு வாங்க, எங்க இருந்தாலும் இங்கிலீஷ்ல படிங்க, 19 சப்ஜெக்ட் இந்தியாவில் சொல்றத சஜஸ்ட் பண்றதை படிங்க. என்ன புரியுதுங்களா? அப்புறமா படிக்கிறப்ப 54 மாசம் வந்து சொல்லி கொடுக்குறாங்களா பாருங்க டீச்சிங், 12 மாசம் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்களா பாருங்க, முடிச்சதுமே லைசன்ஸ் கொடுக்குறாங்களா. இந்த 5 விஷயங்களை எந்த நாடு வந்து பாக்குறாங்களோ அவங்க எல்லாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா எஃப்எம்சி எக்ஸாம் எடுத்துட்டு குவாலிஃபைடு. ஆனால் தாராளமா அந்த நாடுகளுக்கு எல்லாம் போங்க அப்படின்னா இந்த நாடுகள்லாம் என்னன்றதை அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணி அட்டகாசமா அந்த நாடுக்கு போங்க. இதெல்லாம் எங்களுக்கு எங்க சார் தெரியும் அப்படின்றீங்களா? நீங்களே எதனா ஒன்று சொல்லுன்றீங்களா? ரைட்டு, நோட் பண்ணிக்கிங்க. திமோர் லெஸ்தே என்ற ஊர்ல காலேஜ், மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா UNPAS மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அந்த காலேஜில் நீங்கள் போய் படிச்சீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 30 35 லட்சம் ரூபாய்க்குள்ள படிச்சு முடிச்சிடலாம் சார். அதுக்கு பற்றி டீடைல்டு இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைக்கிறீங்களா? கால் பண்ணுங்க 9176552121. அவ்வளோதான். இது ஆப்ஷன் முடிஞ்சிருச்சுங்களா? அப்புறம் என்ன, எம்பிபிஎஸ்க்கான ஃபுல் விஷயமும் சொல்லிட்டேன். ஒன்று கவர்மெண்ட் கோட்டா போங்க, கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்க முடியலாம். பிரைவேட் கோட்டாக்கு போங்க, பிரைவேட் கோட்டா சீட்டு வாங்க முடியலன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா போங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா வாங்க முடியலன்னா என்ஆர்ஐ ஆப்ஷன் தான், என்ஆர்ஐல போங்க. மைனாரிட்டி சீட் இருக்கு, அதுல போங்க. டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அதுல போங்க. இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லியாச்சு. இது இல்லைனாலும் அப்ராட்ல போய் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் வேணாம் அப்படின்றவங்களுக்கும் ரிப்பீட் பண்ற ஆப்ஷனும் கொடுத்தாச்சு. ரிப்பீட் யார் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ரைட்டா? 375க்கு 375ல 400க்குள்ள தான் இருக்கு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் பியூரா எடுக்கணும். ரிப்பீட் பண்ணுங்க. 450 தான் இருக்கு, 460 தான் இருக்கு. பிசி, பிசிஎம், எம்பிசி. ஆனா எனக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா தான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களும் ரிப்பீட் பண்ணலாம். மற்றவங்க எல்லாத்தையும் ஏற்கனவே எழுதினவங்க கொஞ்சம் திங்க் பண்ணணும். இப்பதான் சார் நான் ஃபர்ஸ்ட் டைம், இது வரைக்கும் நான் நீட்டுக்கே படிக்கல சார். என்ன நீட்டுக்கே நான் படிக்கல சார், இப்பதான் +2 முடிச்சேன் சார், ஃப்ரெஷ் சார். நான் இது வரைக்கும் நீட்டுனாலே என்னன்றது வாசம் கூட கிடையாது சார். நான் ட்ரை பண்ணலாமா? தாராளமா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம், தாராளமா ட்ரை பண்ணலாம். ஆனா என்னுடைய மார்க் வந்து பாத்தீங்கன்னா 50% தான் சார் வருது.
நான் பிசிக்ஸ்ல வந்து 65 தான் சார் எடுத்தேன், 50 தான் சார் எடுத்தேன், இதுவும் ப்ராக்டிக்கல் சேர்த்து தான் எடுத்தேன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கை போட்டு அப்படியே நில்லுங்க. ரைட்டா? தயவு செய்து வேற எதனா ஆப்ஷனை போய் பாருங்க. எதுக்கு தேவையில்லாம ஏற்கனவே பிசிக்ஸ்ல ரீடெஸ்ட் எழுதணும்னு நிறைய பேர் வந்திருக்கு, அவங்கெல்லாம் நம்ம ரிப்பீட் பண்ணோன்றாங்க. எனக்கு புரியல. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த தேதியும் ப்ராக்டிக்கலும் சேர்த்தே ஒரு 53 மார்க் எடுக்க முடியல அப்படின்றப்ப திருப்பி நீங்க நீட்ல வந்து என்ன பண்ணுவீங்க? பேசிக்ஸ் வந்து 11th 12th பேசிக்ஸே இல்லாம திருப்பி 11th 12th பேசிக்ஸை படிக்கிறதுக்கே உங்களுக்கு 6 மாசம் போயிடும். அப்புறம் நீங்க எப்படி வந்து அதுக்கு வந்து பேசிக்ஸை கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 4 மாசத்துல ரிவிஷன் பண்ணி டெஸ்ட்டை எழுதி ப்ராக்டிஸை போட்டு எப்படி பண்ண முடியும்? 2 வருஷம் எடுத்துக்கோங்க. 2 வருஷம் எடுத்துக்கோங்க. யாருன்னா ரிப்பீட் பண்றீங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க, இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல, ஆனா என்னுடைய 12th மார்க்கும் ரொம்ப 60% தான் இருக்கு, 65% தான் இருக்கு, ஆனா எனக்கு MBBS தான் வாங்கணும், அது கவர்மெண்ட் தான் வாங்கணும்னா இட் வில் டேக் 2 years. 2 வருஷம் எடுத்துக்கும். அதனால தயவு செய்து யோசனை பண்ணி நீங்க என்ன பண்ணுவோம். அதுல இல்ல சார் வேற ஆப்ஷன் சொல்லுங்க சார் அப்படின்னா BDS போகலாம், தாராளமா BDS போகலாம். எனக்கு வந்து நிறைய பேர் கால் பண்ண BDS வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை சார். அது இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய BDS படிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, அட்டகாசமா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நீங்க ஜெயிச்சவங்களை போய் பாருங்க, ஏன் தோத்தவங்களை போய் நீங்க பாக்குறீங்க? தோத்தவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. 100 பேர்ல ஒருத்தன் தான் ஜெயிப்பான். அவன் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணான்னு பாருங்க. 99 பேர் தோத்து போனான்றதா தோத்து போனவனை போய் நீங்க சஜஷன் கேட்குறீங்க. டோன்ட் ஆஸ்க் எனிதிங் ஃபெயிலியர் பீப்புள், கெட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த சக்சஸ்ஃபுல் பீப்புள். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? BDS பண்ணுங்க. BDS இல்லையா, ஆயுஷ் கோர்சஸ் போங்க. ஆயுர்வேதிக்கு சித்தா, யுனானி, ஹோமியோ அட்டகாசமா நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய அருமையான படிப்புகள் தானே. சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, அக்யூட் டிசீசஸ் கூட நீங்க கியூர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லா வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிரியேட் பண்ணலாங்க. கெமிக்கலே கிடையாம நல்ல அருமையான மருத்துவம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆயுஷ் இந்தியன் கவர்மெண்ட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ண 450 மார்க்குக்கெல்லாம் கவர்மெண்ட் சீட்டே கிடைக்குங்க. ரைட்டா? 450 மார்க் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே கிடைக்கும். 400 மார்க் வரைக்கும் இருந்தால் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜே கிடைக்கும். ஃபீஸும் ரொம்ப கம்மியிலேயே நீங்கள் படித்து முடிச்சுட்டு வெளில வரலாம். சரியா? இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் தவிர வேற ஏதாவது படிக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க, நம்ம நேரடியாக பேசலாம். ஏன்னா நிறைய அதுவும் இன்னும் எக்கச்சக்கமான படிப்புகள் இருக்கு. 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. ரைட்டா? பேசலாமா? அவ்வளோதானே. நீங்கள் கேட்டால் MBBS படிக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸை வந்து வெரைட்டி ஆப்ஷன்ஸு MBBSலேயே கொடுத்துட்டேன். BDS அது வேணாம், அடுத்த லெவலுக்கு வரப்போ BDS கொடுத்துட்டேன், அப்புறமா ஆயுஷ் கோர்சஸும் கொடுத்துட்டேன். ரைட்டுங்களா? இந்த படிப்புகள் நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆப்டான ஒரு இந்த துறைகளை நீங்கள் செலக்ட் பண்ணி நீட்டு மூலயமா நீங்கள் கண்டிப்பாக போகலாம். ரைட்? இதெல்லாம் வந்து மார்க்ஸ் நல்லா வந்துருச்சு, ஆனால் எப்படி கவுன்சிலிங்கில் சீட் எடுக்கணும் தெரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க. RGR அகாடமி பெய்ட் சர்வீஸ் எடுத்துங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலேஜ் எப்படி எடுக்கணும், எது சாய்ஸ் முன்னாடி வைக்கணும், எது பின்னாடி வைக்கணும் அப்படின்றத பக்காவாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம். பட் இட்ஸ் ஏ பெய்ட் சர்வீஸ். அதில் நீங்கள் வந்து பெய்ட் சர்வீஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணுங்க, என்கிட்ட பேசுங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் வேணாம் சார், அடுத்த வருஷம் நான் கவர்மெண்ட் சீட் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே சொன்னா இல்லையா 8695 86953 RGRோட ஸ்பெஷல் ரிபீட்டர்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணி கவர்மெண்ட் சீட்டுக்கு எய்ம் பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க, அட்டகாசமாக ட்ரை பண்ணுங்க. வரலையா உங்கள் ஃபீஸும் ரீஃபண்ட் வர ஆப்ஷன் இருக்கு, பண்ணி தான் பார்க்கலாமே, ட்ரை பண்ணலாமே அப்படின்ற அந்த ஆப்ஷன்லையும் நீங்கள் இறங்கி ஒர்க் பண்ணி பாருங்க. ஓகே? மேற்கொண்ட தகவல் என்னன்னா இப்போ நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு தேங்க்யூ. RGRல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் RGR அகாடமி. நீட்டை கிராக் பண்ணி கூட நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸை சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க கவர்மெண்ட்டுக்கு மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணும்? RGRோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும் பிளஸ் எந்த காலேஜ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கும் RGR ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோங்க. கால் பண்ணுங்க 86951 86953. 12th முடிக்கிறப்பயே நீட் JEE கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் RGR அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா?
ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க RJRல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.